எல்லாருக்கும் வணக்கம். மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியம் முழங்கு. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தோம். டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டடிஸ் முக்கியமான பங்கு. அப்புறம் நம்மளுடைய நண்பர் நான் பிரகாஷ்ட நிறைய பேர்ட்ட சோர்ஸ் கேட்டுட்டு இருந்தோம். நண்பருடைய பிரகாஷ் டாக்டர் கே சிவராமன் அவங்க நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் தமிழ் குரூப்புக்கு மிக மிக முக்கியமான டாபிக் கால்குலஸ். டீப் லேர்னிங்க்கு நம்ம ஹைப்பர் பாராமீட்டர் டியூன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால்குலஸ். அதுக்கு கேட்டும்போது டாக்டர் சிவராமன் ஓகே சார் கட்டாயம் எடுக்கிறேன், நீங்கள் தமிழுக்காக இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன், நான் கட்டாயம் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. டாக்டர் கே சிவராமன் நம்மளுடைய மாநில கல்லூரியில் ஒர்க் பண்ணிருக்காங்க, கணிதத்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் கே சிவராமன், எங்களுக்காக நீங்கள் கிளாஸ் எடுக்க வேண்டி தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கிளாஸ் எடுங்க, நாங்கள் இன்ட்ராக்டிவ் செஷன் இருக்கட்டும், கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேளுங்க. சார் ப்ரொஃபஸரு, நம்ம டீமில் ஃப்ரெண்ட்லியாக தான் எடுப்பாங்க. எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சார்கிட்ட ஃப்ரீயாக கேளுங்க. நம்ம இன்ட்ராக்டிவாக இருக்கட்டும். இன்னொரு விஷயம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம், செஷன் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணாமல் அப்படியே யூடியூப்ல சப்போஸ் போடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னாக்க உங்களுடைய பேசுகிற கொஸ்டின்ஸு, சார் கேட்குற பண்ணுற ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களோட பர்மிஷனோட தான் நாங்கள் யூடியூப்ல நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி, வேற ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ டாக்டர் சிவராமன், ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே சார், தேங்க்யூ சார். ஐம் ஷேரிங் தி ஸ்க்ரீன் நவ. ஷேர் கொடுத்துறேன் உங்களுக்கு. இந்த வேண்டாம். ஓகே, ஹோஸ் கொடுத்துட்டா கண்டினியூ பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஸ்க்ரீன் தெரியல, என்ன வருது தெரியுங்களா? பாருங்க, நீங்க அந்த ஷேர் கொடுத்துட்டு அந்த ஷேர் ஆல் ஸ்கிரீன் காமிக்கும், அதை பண்ண போயிட்டீங்க. கீழே ஷேர் பட்டன் இருக்கு இல்லையா? இல்லை சார், கிளியரா தெரியுதுங்களா? இல்லை, சின்ன ஸ்கிரீன் தெரியல சிவராமன். தெரியலீங்களா? ஓபன் பண்ணிட்டேன். This meeting is being recorded. ஓகே, சிவராமன் கண்ட்ரி பண்ணலாம். சிவராம் சார், நீங்க மியூட்ல இருக்கிறீங்க, அதை அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, நோ ப்ராப்ளம். எஸ் பிரகாஷ், ஃபோன் அன்மியூட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ஓகே இன்னைக்கு யூனிட் 1 பார்ப்போம். டிஃபரன்ஷியல் கால்குலஸில் இது போத் டிஃபரன்ஷியல் as well as இன்டெக்ரல் கால்குலஸ் ரெண்டுத்துக்குமே பேசிக்கானது. ஃபங்க்ஷன்ஸ் தியரி பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் மென் பை ஃபங்க்ஷன் அண்ட் அது என்னென்ன டைப்ஸு, அதுக்கு அதனுடைய லிமிட் அண்ட் கண்டினியூட்டி என்னென்னு. அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணுன்னா என்ன தேவை? செட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செட்டுனா என்ன? ஜஸ்ட் நம்பர்ஸு, லெட்டர்ஸு ஆர் எனி செட் ஆஃப் எனி கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நல்லா வரையறுக்கப்பட்ட ஒரு உறுப்புகள், அதெல்லாம் சேர்ந்தது தான் கணம்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் செட்டு. அதுதான் அங்கே ஃபஸ்ட்டு டெஃபினேஷனே இருக்கும். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு. அது மொத்தம் பேசிக்கலி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட்டு இப்போது 4 மட்டும் இப்போ நான் போட்டிருக்கேன். எம்டி செட், சிங்கிள்டன் செட், ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் செட். இது 4. வாய்ஸ் கிளியருங்களா? கிளியராக இருக்குது சார். ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும், அந்த கொஞ்சம் ஜூம் மட்டும் பண்ணுறீங்களா பாருங்கள். கீழே அந்த இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் அந்த வேர்ட் பேட்லேயே கீழே. வேர்ட்லேயேவா? வேர்ட்லேயே கீழே ரைட் பாட்டமில் ப்ளஸ். இப்போ வரும். இல்ல அந்த ப்ளஸ் ஐகான் இருக்கு. ஓகே சூப்பர் சார். இப்போ தேங்க்யூ சார். ஸோ இந்த செட்டில்
எந்த எலமெண்ட்டுமே இல்லைன்னா, ஒரு உறுப்புமே இல்லைன்னா அதுதான் எம்டி செட்டுன்னு சொல்லுவாங்க. வெற்று கணம் தமிழில். அடுத்தது ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருந்தால், எலமெண்ட்னா தமிழில் உறுப்பு, ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்தால் அது சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபைனைட் செட்னாக்கா ஓரளவுக்கு எண்ணக்கூடிய அளவில் ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும் எண்ணிக்கையில் உறுப்புகள் இருந்தால் அது ஃபைனைட் செட்டு. அப்படி இல்லைன்னா அது இன்ஃபைனைட் செட்டு. இந்த இன்ஃபைனைட் செட்டுக்கானது நிறைய டைப் இருக்குது. பேசிக்காக என்னென்ன யூஸ் பண்ணுவோங்கிறத அதுதான் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். அதில் வந்து எண்ணுங்கிறது நேச்சுரல் நம்பர், ஒன்றுலேருந்து நம்ம கவுண்டிங் பண்ணுற 1 2 3ன்னு சொல்கிறோம்ல, அந்த எண்கள் அதுதான் இயல் எண்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ஜீரோவோ அதனுடன் சேர்த்தா அந்த எண்ணுங்கிற செட்டோட அந்த கணத்தோட சேர்த்தோம்னா இன்னொரு கணம் டபிள்யூங்கிற அந்த கணம் கிடைக்கும். அதுதான் ஹோல் நம்பர்ஸ். அது சில நேரங்களில் என் ஜெட் ப்ளஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்லி நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் 0லேருந்து 1 2 3 4 5 அப்படியே ரைட் எக்ஸ்ட்ரீம் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதுக்கு அடுத்தது நெகட்டிவ் இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜர், 0 இதெல்லாம் மூணும் சேர்ந்தது. அதாவது முழு எண்கள்லையே நெகட்டிவ் சைன் உரியது, மைனஸ் குறி உரியது, ப்ளஸ் குறி உரியது 0. அதாவது ஹோல் நம்பர் செட்டும் இந்த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் இன்டீஜர்ஸும். இப்போ நீங்கள் ஒரு சென்டர் பாயிண்ட் 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கிராஃபுக்கு அது வழியாக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த 0க்கு ரைட் சைடு இருக்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர், 0க்கு லெஃப்டில் இருக்கிறது தான் நெகட்டிவ் இன்டீஜர். இப்போ இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்தது தான் இன்டீஜருங்கிற அந்த கணம். அதுக்கடுத்தது பின்ன எண்களையும் சேர்த்தா, அப்போது அந்த இன்டீஜரோட பின்ன எண்களையும் சேர்த்தோம்னா இந்த பின்ன எண்களோட வடிவம் தான் P/Q. அதில் P அண்ட் Q ரெண்டுமே முழு எண்கள். அண்டு Q வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். Q வந்து 0க்கு சமமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது பின்ன எண்கள் வரும். அந்த பின்ன எண்களையும் அதோடு சேர்த்தோம்னா மொத்தமாக எல்லாமே பின்ன எண்கள். இப்போ 2னா 2/1, -3னா -3/1, இது மாதிரி நம்ம எழுத முடியும். அதுக்கு அடுத்தது R, ரியல் நம்பர்ஸ். இது என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ், அந்த பின்ன எண்களோட பின்ன வடிவத்தில் எழுத முடியாத எண்கள் இருக்கு. எடுத்துக்காட்டு √2, √3, π, e இது போன்ற எண்கள், கியூப் ரூட் ஆஃப் 2 இது போன்ற எண்கள், இதெல்லாம் சேர்த்து மொத்தம் தான் ரியல் நம்பர்ஸ். அதுதான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இப்போது நெகட்டிவ் நம்பர்களுக்கு ஸ்கொயர் ரூட் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த நெகட்டிவ் நம்பர்ஸுக்கான ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக கற்பனையாக வந்து i = √(-1) அசியூம் பண்ணிக்கிட்டு a + ib என்ற வடிவத்தில் சிக்கல் எண்கள் என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த மேற்கொண்ட இந்த 5th கேட்டகரியில் இருக்க நம்பரும் இந்த கேட்டகரியில் வந்துடும். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் √2ன்னு எடுக்கணும்னா √2 + i × 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். அந்த இன்டீஜர் இமேஜினரி பார்ட் வந்து 0ன்னு வந்துடும். அந்த மேற்கொண்ட 5 கேட்டகரிலையும் அப்படி தான் வரும். அப்போது ஒரு கணமும் இன்னொரு கணத்துக்கு உட்கணமாக வருது. n வந்து டபிள்யூவில் கண்டெயின்ட் ஆகுது, டபிள்யூ இசட்டில் கண்டெயின்ட் ஆகுது, இசட் கியூவில் கண்டெயின்ட் ஆகுது, அப்படியே ஆர் வந்து சியில் கண்டெயின்ட் ஆகுது. அப்போ எல்லாமே இந்த சிங்கிற பெரிய கணத்தில் கண்டெயின்ட் ஆகக்கூடிய சிறிய கணங்கள், அது எல்லாமே உட்கணங்கள் சொல்லுவாங்க தமிழில். ஸோ இது இல்லாமல் இந்த டபிள்யூ, இசட்டு, என்னு, கியூ, ஆறு, சி இது எல்லாத்துலேயும் ஸ்டார் போட்டோம்னா நான் ஜீரோ செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்துடும். அதாவது இப்போ நீங்கள் ஆறுக்கு ஸ்டார் போட்டிங்கன்னா அதில் 0 மட்டும் இன்க்ளூட் இல்லை, மற்றதெல்லாம் வரும். அந்த மாதிரி எல்லா கணத்துலேயுமே ஸ்டார் போட்டோம்னா அந்த 0ங்கிறது வராது. ப்ளஸ்ஸு போட்டோம்னா ஒன்லி பாசிட்டிவ். இதில்னா ஆறு, இசட்டு, கியூவு, டபிள்யூ இது எல்லாத்துலேயுமே ப்ளஸ் போட்டோம்னா ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர் மட்டும்தான், 0வோ இல்லை நெகட்டிவோ எதுவுமே வராது. ஸோ அதுவும் இன்னும் நிறைய கணங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஃபங்க்ஷன்ஸ் சார்புகள் அதை வந்து வரையறுக்கப்படுறதுக்கு உதவக்கூடியது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இப்போ இது வரைக்கும் சொன்னதில் கொஞ்சம் மெனக்கெட்டு சார்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, டாக்டர் சார் அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து காலேஜுக்கு ப்ரொஃபஸர் வந்தவங்க,
ஸோ என்ன கொஸ்டின் ஃபீல் ஃப்ரீ. ஓகேவா? தமிழ்ல கேளுங்க. எனக்கு புரியல சார், எப்படி வந்துச்சு திருப்பி சொல்லுங்கன்னு கேளுங்க அவங்கள்ட்ட. ஓகேவா? சரி, கண்டினியூ பண்ணுங்க. தொடரலாங்களா? கண்டினியூ பண்ணுங்க. இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கூச்சமாக இருந்துச்சுனாக்கா மெசேஜ் போடுங்க. பாரி யாராவது சீனியர்ஸ் வந்து கொஸ்டின் சொல்லுவாங்க. டைப் பண்ணி கூட அனுப்புங்க. சாட்டில் டைப் பண்ணுங்க, இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் கோ ஹெட். நம்ம வந்து சார்புகள்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ் சார்புகள் வரையறுக்கப்படுறதுக்கு டிஃபைன் செய்யறதுக்கு 2 செட்டு நமக்கு தேவை. ஒரு செட்டோட பேர் டொமைனு, இன்னொரு செட்டோட பேர் கோடொமைன். கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொன்னோன்னா இன்புட் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தரோம், நமக்கு என்ன கிடைக்கும், அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடியது. ஸோ அதில் ஏ அண்ட் பின்னு 2 செட்டை எடுத்துக்கிட்டு எஃப் தான் வந்து ஃபங்க்ஷனுக்கான குறி. ஸோ குறியீடாக எழுதுறது. எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏலேருந்து அம்புக்குறி பி. அது எப்படின்னா, ஏதாவது ஒரு உறுப்பை ஏலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பியிலேருந்து இன்னொரு உறுப்பை அசைன் பண்ணுவோம், அதை வந்து பொருத்துவோம். இந்த மாதிரி பண்ணுற வேலையை தான் வந்து இந்த சார்பு எஃப் வந்து பண்ணுது. இதில் என்ன கண்டிப்பான ஒரு ரூல்ஸ்னால், ஏல ஒரு உறுப்புக்கு பியிலேருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்பை அசைன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது சார்பே கிடையாது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது ஏ வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், பி வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் சைன் உள்ளதும் வரும், மைனஸ் சைன் உள்ள ரூட்டும் வரும், ரெண்டுமே வரும். அப்படி வரும்போது அங்கே 2 உறுப்புகள், இங்கே ஒரே உறுப்போட உங்களுக்கு இடது பக்கம் டொமைன் இருக்கும், வலது பக்கம் தான் கோடொமைன் இருக்கும். கோடொமைன்லேருந்து ஏதாவது ரெண்டுத்துக்கு வந்து இடது பக்கம் வந்து ஒரு உறுப்புக்கு அசைன் ஆச்சுன்னா அது சார்பே கிடையாது. அப்போ அது சார்பாக இருக்கணும்னா அங்கேயும் கோடொமைன்லையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே எய்தர் பாசிட்டிவ் இன்டிஜர் இல்லை நெகட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா அது சார்பாயிடும். ஸோ சார்புக்கான விதியில் இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, எல்லாமே ஒன்றா நம்ம வந்து பண்ணலாம். இங்கேருந்து 1 அங்கேருந்து 1 அசைன் பண்ணி அதை வந்து மேப் பண்ணலாம். அது மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா இங்கேருந்து எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற ஒரே உறுப்போட நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே என்ன ஆகும்னா, டிஃப்ரெண்ட் பல வகையான சார்புகள் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ஏல உள்ள உறுப்புகளுக்கு பேர் ப்ரீ இமேஜஸ். எதுக்குன்னா பியில் உள்ள உறுப்புகளுக்கு. அண்டு பியில் இருக்கிற சில உறுப்புகள், எல்லா உறுப்புகளும் இருந்தால் அது ஒரு வகையான சார்பு. ஆனால் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, பியில் ஒரு சப்செட் எடுத்து அதில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஏலேருந்து அசைன் பண்ணியிருப்போம். அப்போது அந்த உறுப்புகளுக்கு பேர் இமேஜஸ்ன்னு பேர். அதுதான் அந்த சப்செட் சி ஆஃப் பி ஹூஸ் எலமெண்ட்ஸ் அசைன் தி ப்ரீ இமேஜஸ் ஃப்ரம் ஏ. அதுதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏல எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பியிலேருந்து ஒரு உறுப்பாக அசைன் பண்ணி இருக்கணும். ஆனால் பியில் அப்படி கிடையாது, சில உறுப்புகள் விடுபடலாம். அதுதான் வந்து சார்பில் வரக்கூடிய ஒரு தனித்துவம். ஸோ இந்த கோடொமைனும் ரேஞ்சும் சரிசமமாக எப்பவுமே இருக்காது எல்லா சார்புக்கும். ஒரு சில சார்புகளுக்கு அது சமமாக இருக்கும், ஒரு சில சார்புக்கு அது சமமாக இருக்காது. இதுதான் இந்த வென் டயக்ராம். இந்த வென் டயக்ராம் மூலமாக ஈஸியாக நமக்கு புரியும். டிங்கிற ஒரு கணம் இந்த பக்கம், ஆறுங்கிற கணம் இந்த பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 0வை 2க்கு நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். -3 6 அது சமமாக இருக்குது. ஆனால் 5 3 சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 0க்கு தான் வலது பக்கம் வந்து அசைன் ஆகுது. இந்த மாதிரி இருந்தால் இது சார்பு. ஆனால் இப்போ 0க்கு இங்கே இருக்கிற 2ம் வலது பக்கம் இருக்கிற 2ஐயும் 0வையும் சேர்த்து இடது பக்கம் 0க்கு நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா அது சார்பாக வராது. இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. இன்னொரு வழி டேபிள் மூலமாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை ஆர்டர் பேராகவும் எழுதலாம். இதெல்லாம் நீங்கள் சாரி இப்போ இதில் ரேஞ்சுன்றது எதை சார் குறிக்கும்? ரேஞ்சுங்கிறது கோடொமைனுடைய ஒரு சப்செட். ஓகே, வலது பக்கம் இருக்குங்களா, அதான் கோடொமைன். ஆமாம், 6 தான் கோடொமைன். அந்த கோடொமைனில் இருக்கிற எல்லா
எல்லா உறுப்புகளுக்கும் நமக்கு இந்த பக்கம் இருந்து ஒரு நம்பரை அசைன் பண்ணியிருந்தோம்னா அது வந்து அது மொத்தமாக சேர்ந்து எல்லாமே ரேஞ்சுன்னு சொல்லிடலாம். ஆனால் எல்லா நேரமும் அப்படி நடக்காது. சில உறுப்புகள் வலது பக்கம் வந்து விடுபட்டிருக்கும், அதுக்கு வந்து எதுவுமே மேப்பிங் ஆயிருக்காது. அந்த மாதிரி இருந்தால் அப்போ அதெல்லாம் வந்து ரேஞ்சில் வராது. எந்தெந்த உறுப்புகளுக்கு வலது பக்கம் இருக்கிறதுல கோடொமைனில் இருக்கிறதுக்கு இங்கே இப்போ இடது பக்கம் வந்து ஒரு உறுப்பை வந்து அசைன் பண்ணியிருந்தால் அப்போ தான் வந்து அதை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அது ரேஞ்சுங்கிற செட்டுக்குள்ளே அது எல்லாத்தையும் சேர்ப்போம். அதனால் இன் ஜென்ரல் ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக சரிசமமாக இருக்காது. ரேஞ்ச் இஸ் அ சப்செட் ஆஃப் கோடொமைன் தான் சொல்லணும். ரேஞ்சுங்கிறது உட்கணத்தினுடைய ரேஞ்சுங்கிறது கோடொமைனுடைய உட்கணமாக தான் இருக்கும். உட்கணம்னா சப்செட் தமிழில். கிளியராக இருக்குங்களா சார்? எல்லாருக்கும் கிளியராக இருக்கா என்னோட எக்ஸ்ப்ளனேஷன்? இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே மேப் ஆயிருதுல்ல சார்? இதுல மேப் இருக்கு. இதுல வந்து ரேஞ்ச் அண்ட் கோடொமைன் ஈக்குவலா இருக்குதா? ஓகே ஓகே ஈக்குவலா இருக்கு. இல்ல சார், இதுல டொமைன்ல 4 இருக்கு, ரேஞ்ச்ல 3 தானே இருக்கு சார். அது எப்படி சார்? அது 3க்கு அது 0 கன்சிடர் பண்ணீங்க சார்? புரியல சார். இல்ல சார், இது டொமைன்ல 4 நம்பர் இருக்குல்ல சார், 0, 5, 3, -3. ஆமா சார், அது எப்படி வேணா இருக்கலாம். இதுல எவ்வளவு அதாவது உங்களுக்கு டொமைன்ல கோடொமைன்ல எவ்வளவு உறுப்புகள் இருக்கணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. என்ன கண்டிஷன்னாக்கா, டொமைன்ல இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லா உறுப்புகளுக்கும் கோடொமைன்ல இருந்து ஒரு உறுப்பை வந்து அசைன் பண்ணியிருக்கணும். ஓகே சார். ஓகே ஓகே. அதுதான். அதே சமயத்துல இந்த இப்போ நான் சொன்னது இந்த இந்த ஜீரோங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளை அங்கே அசைன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது அது வந்து சார்பே கிடையாது. சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இப்போ இதுக்கு சார்பு எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா f(a) = a + 4. இதோட 4 கூட்டினாக்கா இங்கே வந்து வரும். இப்போ பாருங்க, 1 கூட 4 கூட்டினா 5, 2க்கு 4 கூட்டினா 6, 3 கூட 4 கூட்டினா 7. ஏங்கிற இடத்துல இந்த 1 2 3 4 ஏல இருக்க கேபிட்டல் ஏல இருக்கிற கணத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் இங்கே பிரதியிட்டோம்னா நமக்கு வலது பக்கம் 5 6 7 8 எல்லாமே கிடைச்சிடும். அப்போ இதில் வந்து எல்லாமே வலது பக்கம் இருக்கிறது எல்லாத்துக்குமே இடது பக்கம் வந்து ஒரு உறுப்பு அசைன் ஆகிருக்கு. அதனால் இதை வந்து ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கிற சார்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வேறு மாதிரி. ரெண்டாவதுல ஏ வந்து செட் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், பி செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னு எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எடுத்தோம்னா இது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு 2 உறுப்பு வந்து இங்கே அசைன் ஆகும். இடது பக்கம் வந்து ஒரு எலமெண்ட் இருக்கும், ஒரு உறுப்பு. இங்கே 2 எலமெண்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இப்போ 4ன்னா 2ன்னு வரும், +2 -2 ரெண்டுமே வரும். அப்படின்னா இது சார்பே கிடையாது. ஸோ முதல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது சார்பு, ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது சார்பு அல்ல, அது சார்பே கிடையாது. அப்போ அதையும் என்ன பண்ணணும், செட் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு எடுத்திருந்தா அது சார்பாக இருக்கும். ஸோ முதல் எக்ஸாம்பிள் வந்து சார்புக்கானது, இரண்டாவது வந்து எது சார்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இப்போ இந்த சார்புகளை வந்து பல வகையாக பிரிக்கலாம். அதில் 1-to-1 ஃபங்க்ஷன், many-to-1 ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஆன்-to ஃபங்க்ஷன், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது. அதில் மெயின் இந்த 5 தான். 1-1 ஃபங்க்ஷன்னா என்னென்னா, அங்கேருந்து ஒரு உறுப்பும் இங்கேருந்து, அதாவது டொமைன்லேருந்து ஒரு உறுப்பும் கோடொமைன்லேருந்து ஒரு உறுப்பும் மேப்பிங் பண்ணியிருந்தால் ஃபங்க்ஷன் சார்பு மூலமாக, அப்படி எல்லா உறுப்புகளுக்கும் அதே விதியை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதுதான் 1-1 ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதுவே many-to-1 ஃபங்க்ஷன்னாக்கா இங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளை, டொமைனில் இருக்கிற ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளை கோடொமைனில் ஒரே ஒரு உறுப்புக்கு நாம் இப்போ மேப்பிங் பண்ணோம்னா அதுதான் வந்து many-to-1 ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா, டொமைனில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரே உறுப்பு இங்கே தான் ஒன்று தான் இருக்கும், அப்படி மேப்பிங் ஆகிருக்கும். அது மாதிரி இருந்தால் அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அடுத்தது மெயினான ஒன்று வருது, என்னென்னா இந்த எல்லா கேஸ்லையுமே
டொமைனும் கோடொமைனும் ரேஞ்சும் சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டொமைனும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனில் ஒரே ஒன்று தான் இருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை. 1-to-1லேயும் உங்களுக்கு சில உறுப்புகள் விடுபடலாம் கோடொமைனில். many-to-1லேயும் அது மாதிரி விடுபடலாம். ஆன்-டு ஃபங்க்ஷன் அப்படி கிடையாது. ஆன்-டு ஃபங்க்ஷன்னாக்கா இங்கே வலது பக்கம் இருக்கிற கோடொமைனும் அந்த கோடொமைனில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் இங்கே இருந்து அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது அசைன்ட் ஆகிருக்கும் குறைஞ்சது. அப்படி இருந்தால் அது ஆன்-டு ஃபங்க்ஷன். அப்போ ரேஞ்சும் கோடொமைனும் இந்த கேஸில் மட்டும்தான் சரி சமமாக வரும். இந்த 1வது 4வது வகை சார்பும் ரெண்டும் சேர்ந்தது தான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் இந்த 5 வகையான சார்புகள். இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் இது போதும் இப்போதைக்கு. பைஜெக்டிவ் என்ன சொன்னீங்க சார்? 1வது 1-to-1ம் 1-to-1ம் ஆன்-டு கண்டிஷனும் ரெண்டும் சேர்ந்தா அதான் பைஜெக்டிவ். ஓகே. நீங்கள் கொடுத்த ஃபர்ஸ்ட் சார்ட் வந்து ஆன்-டு ஃபங்க்ஷன், அதாவது முதல் போட்ட அந்த டயக்ராம், அந்த வென் டயக்ராம் வந்து ஆன்-டு ஃபங்க்ஷன். ஆன்-டு தான் அது. ஓகே, அது ஆன்-டு தான். 3வது எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம், அது சார்பே இல்லை. 2வது வந்து 1-to-1. இந்த எக்ஸாம்பிள் 1ன்னு போட்டு 1 2 3 4 பி வந்து 5 6 7 8 போட்டு ஒரு சார்பு வரையறுத்திருக்கோம்ல, அந்த சார்பு வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே சார். இதில் ஏதாவது சந்தேகங்களா? இப்போ கணத்தின் பற்றிய அடிப்படை விதிகள்லையும் இந்த சார்பு பற்றின அடிப்படை விதிகள்லையும் சந்தேகம் தான் கேட்டுங்க. சார் ஆன்-டு ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? சொல்கிறேன் சார் மேடம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துங்க. ஆன்-டு ஃபங்க்ஷன் இந்த கோடம் இந்த வென் டயக்ராம் பாருங்கள். இப்போது நமக்கு வந்து எவ்வளோ உறுப்புகள் இருக்கணும்னு கண்டிஷன் கிடையாது டொமைன்லேயோ கோடொமைன்லேயோ. ஆனால் கோடொமைன் இந்த 2வது செட்டு வலது பக்கம் இருக்கிற கணத்தில் எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு உறுப்பாவது இடது பக்கம் டொமைன்லேருந்து ஒரு எலமெண்ட்டாவது குறைஞ்சபட்சம் அசைன்ட் ஆகணும். இப்போ 2க்கு 0, 0வுக்கு வலது பக்கம் இருக்கிற அந்த செட்டில் 6ங்கிற செட்டில் 0வுக்கு பார்த்தீங்கன்னா 5 3 2 உறுப்பு அசைன்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி வலது பக்கம் இருக்கிறதுல 6க்கு அந்த கேபிட்டல் ஆருங்கிற கணத்தில் 6ன்ற எண்ணுக்கு இங்கே -3ங்கிறது இடது பக்கம் டியிலேருந்து -3ங்கிற உறுப்பு அசைன்டாக இருக்குது. அப்போது எல்லா உறுப்புகளுக்கும் வலது பக்கம் இருக்கிற எல்லா கோடொமைனில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் இடது பக்கம் இருக்கிற வந்து ஒரு அட்லீஸ்ட் 1வது அசைன்டாக இருந்தால் அப்போது ரேஞ்சும் கோடொமைனும் சரிசமமாகுது. அந்த மாதிரி வரும்போது தான் அது ஆன்-டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. வேற யாராவது சந்தேகங்களா? தேங்க்ஸ் ரேகா. இது மாதிரி இன்டராக்ட் பண்ணுங்க கொஞ்சம். எனக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் சிவராமன் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். மாநில கணித துறையில் பணிபுரியும் क्वेश्चन கேக்குற மட்டும் பக்கல வீட்ல இருக்கு ப்ளீஸ் சப்ஜெக்ட் மட்டும் ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு சார்மா மாதவன் மீட் பண்ண சொல்லுங்க. சரி சார், any questions? ஏதோ கேட்டீங்க யாரோ மாநில கல்லூரி. இல்லை, நான் பிரகாஷ் பேசுகிறேன். சிவராமன் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். நீங்கள் எத்தனை எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் ஒன்று போட முடியுமான்றது மட்டும் பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். வந்து இப்போ ஆன்-டு ஃபங்க்ஷனுக்காக எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் கொடுத்தீங்களா வென் டயக்ராம்? ஆமாம் சார். அந்த மாதிரி அந்த 1-to-1க்கு many-to-1க்கு அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். நீங்கள் ஜஸ்ட் வீடியோவில் ஆடியோவில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா வென் டயக்ராம். நீங்கள் இது பார்க்க முடியாதா? அந்த நான் எழுதியிருக்கிற எக்ஸாம்பிள் உங்களால் புரிஞ்சுக்க முடியல. இல்லை, எக்ஸாம்பிள் இருக்குன்னு நான் என்ன சொல்கிறேன்னா விஷுவலைசேஷனாக பார்க்கறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்க சார். சரிங்களா? ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வரும்போது ஓகே, அளவுக்கு நீங்கள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ண பாருங்க. இமேஜஸ் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ரேஸ்பா ஃபங்க்ஷன். உங்களோட கம்ப்யூட்டர் டேட்டா சயின்ஸ் படி, டேட்டா சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படுறது என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும், அந்த இன்புட் ஸ்பேஸ்னா என்ன, அவுட்புட் ஸ்பேஸ்னா என்னன்னு
அதுதான் முக்கியமாக தேவைப்படுற தகவல். அதுக்காக தான் இவ்வளவும் நீங்கள் இப்போ வந்து சொன்னது, இவ்வளோ விஷயம் நான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இதில் இன்புட் ஸ்பேஸ் அவுட்புட் ஸ்பேஸ் என்னதுன்னா, என்ன மாதிரி பாசிபிள் வேல்யூஸ் எல்லாம் நம்மளால் இன்புட்டாக நம்ம கொடுக்க முடியும். ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அதில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் டிசைன் பண்ணும்போது இன்புட்டுன்னு ஒன்று கொடுக்கணும். என்ன மாதிரி பாசிபிள் வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொடுக்க முடியும், அதுதான் டொமைன் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்ன மாதிரி வேல்யூஸ் எல்லாம் பாசிபிலிட்டி வெளியே அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும், எதுக்கெல்லாம் அவுட்புட் கிடைக்குமோ அந்த மாதிரி இன்புட் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். அதுதான் வந்து இன்புட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இன்புட் ஸ்பேஸுக்கு இன்னும் கிளியரான டெஃபினேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் தி செட் ஆஃப் ஆல் பெர்மிசபிள் வேல்யூஸ் தட் கேன் பி ப்ரொவைடட் டு எ ஃபங்க்ஷன். ஒரு கணித ரீதியாக ஒரு சார்பை எழுதும் போது என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் போட்டாக்கா, ஏன்னா கம்ப்யூட்டர் நம்ம நம்பரை கொடுத்தானா வேல்யூ வரணும், அப்படி தான் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து செட்டிங்காக இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு நம்பர் நீங்கள் என்ன கொடுத்தாக்கா இங்கே என்ன வெளியே வருது, அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கணும். அது ஒரு நம்பரை தான் வரும். ஸோ அப்போ என்னென்ன எண்களெல்லாம் பாசிபிலிட்டியாக இருக்கும் நம்ம கொடுக்க முடியும். அந்த ரேஞ்சஸ் டொமைன் வந்து என்ன டொமைனு ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுதான் இன்புட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் அவுட்புட் ஸ்பேஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் f of x equal to x ஸ்கொயர். இதில் இதை நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் எழுதும்போது எக்ஸ் இன்புட் ஸ்பேஸ் வந்து எல்லா ரியல் நம்பர் எது வேணால் எடுக்கலாம். 0 எடுக்கலாம், பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுக்கலாம், நெகட்டிவ் ரியல் நம்பர் எது வேணால் எடுக்கலாம். ஸ்கொயர் பண்ணாக்கா என்ன ஆகும், எல்லாமே பாசிட்டிவ் மட்டும்தான் வரும், நெகட்டிவ் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது, ஆப்போசிட் ப்ராசஸ். இதோடைய எதிர் சார்பு வந்து, அதாவது தலைகீழ் சார்பு வந்து f of y is equal to root y. அது வந்து உங்களால் கொடுக்க முடியாது. அதனால் வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் இன்புட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எல்லா ரியல் நம்பரும் எடுத்துக்கலாம். ஆனால் அவுட்புட் ஸ்பேஸ் அப்படி கிடையாது. அவுட்புட் ஸ்பேஸ் வந்து ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அப்படி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு இதுக்கு கிடைக்கும் ஆன்சர். அடுத்தது அவுட்புட் ஸ்பேஸ், கோடொமைன் பார் ரேஞ்ச். இந்த அவுட்புட் ஸ்பேஸுங்கிறது என்னென்னா, அகெயின் என்ன மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் நமக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம கோடொமைனாக எடுத்துப்போம். ஆனால் சிலது மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டாக வரும், சிலது வராது. இதெல்லாம் அவுட்புட்டாக நமக்கு ஆன்சர் வரும்னு நாம் நினச்சிக்கின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அது நம்ம கோடொமைன்னு எஸ்டிமேஷன் பண்ணி போட்டுப்போம். ஆனால் அதுலேயும் சிலது மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டாக வரும். அந்த அவுட்புட்டாக வரக்கூடிய நம்பர்ஸை தான் ரேஞ்சுங்கிற செட்டில் கொடுப்போம். அப்போ ரேஞ்சுங்கிறது கோடொமைனுடைய ஒரு சப்செட்டு. அதில் என்ன மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸுக்கு கொடுத்தா இங்கே அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது இன்புட் ஸ்பேஸும் வெரி இம்பார்ட்டன்ட், அவுட்புட் ஸ்பேஸும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்புட் கரெக்டாக இருந்தால் தான் அவுட்புட்டும் வரும். நீங்கள் இன்புட் சரியாக இல்லாமல் ஒரு அவுட்புட் வந்து நம்ம எதிர்பார்த்தோம்னா அந்த அவுட்புட் கிடைக்கலன்னா அப்போ அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. அக்கார்டிங் டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும், டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள். ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சுன்னே இருக்கீங்க குரூப்பில். ஓகே சார், அது இன்ஃபர்மேஷனுக்கு அனுப்புகிறாங்க சார், அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம் இப்போதைக்கு. சரி 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 ஓகே. இதே சந்தேகங்களா இந்த இன்புட் ஸ்பேஸ் அண்ட் அவுட்புட் ஸ்பேஸில்? அவுட்புட் ஸ்பேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் நம்பர் கண்டுபிடிக்கிறது. அதில் வந்து கோடொமைனில் வந்து எல்லா ரியல் நம்பரும் இருக்கலாம், ஆனால் ரேஞ்சில் வந்து ஒன்லி நான் நெகட்டிவ் ரியல் நம்பர் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அதில் வந்து எக்ஸுங்கிறது, அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து வேரியபிளாக சொல்லலாம். தமிழில் மாறின்னு சொல்லுவாங்க. அது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி வேணால் வேல்யூ கொடுக்கலாம். ஆனால் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிற வேரியபிள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வேரியபிள் ஒய் வரணும். நான் எக்ஸ்ன்னு தெரியாமல் டைப் பண்ணிட்டேன்.
ஒய்ங்கிறது டிபெண்ட் வேரியபிள். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒய் வந்து எக்ஸை சார்ந்து இருக்குது, அப்போ அது டிபெண்ட் வேரியபிள். எக்ஸை வந்து எதையும் சாராதது, அது வந்து சுதந்திரமானது, அது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் சொல்லுவாங்க. அதுதான். ஸோ இதுதான் சார்புகள் பற்றிய அடிப்படை கூறுகள், அடிப்படை விதிகள். அடுத்தது நம்ம லிமிட் தான் பார்க்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ. புரிஞ்சிருக்கு, இதுவரை நடந்தது புரிஞ்சிருக்கு சார். கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் என்னன்னா, ஒரு சார்பு எந்த அளவுக்கு ஒத்து போகுது. ஒரு நீங்கள் கிராஃபாக வரையும் போது 2 பர்பண்டிகுலரில் 2 செங்குத்து கோடுகளை நீங்கள் வந்து ஓங்கிற பாயிண்டில் மீட் ஆகிற மாதிரி, இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி கிராஃப் வரைஞ்சி அதில் நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை ப்ளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வளைவு கிடைக்கும். இந்த வளைவானது அந்த சார்புக்கான வளைவு கிடைக்கும். அப்போ அது ஒரு பாயிண்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு, இப்போது ஒரு பர்டிகுலர் இப்போ எக்ஸு தான் டொமைனு, ஒய் தான் கோடொமைன்னு வச்சுங்க. எக்ஸுக்கு ஏங்கிற வேல்யூவை நோக்கி நீங்கள் நகர்த்துறீங்க, எய்தர் லெஃப்டில் இருந்தோ இல்லை ரைட்டில் இருந்தோ. ஏக்கு வந்து ஏ எங்கே இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கும். வலது பக்கமும் சில வேல்யூஸ் இருக்கும், இடது பக்கமும் வேல்யூஸ் இருக்கும். நீங்கள் இடது பக்கம் இருந்தோ இல்லை வலது பக்கம் இருந்தோ எக்ஸோட மதிப்பை ஏவை நோக்கி கொண்டு போகும்போது சார்பு, அந்த சார்புனுடைய மதிப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் எதை நோக்கி செல்லும், அந்த வேல்யூ தான் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட் என்று வரையறுக்கப்படுகிறது. அதுதான் சிம்பாலிக்காக லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கால்குலஸ்க்கு. ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷனுங்கிற அந்த ப்ராசஸை டிஃபைன் பண்ணுறதே அண்ட் இன்டகிரேஷன் ரெண்டுமே வந்து லிமிட்டை வச்சு தான் வரையறுக்கப்படுவாங்க. லிமிட் இல்லாமல் வரையறுக்க முடியாது. ஸோ அப்போது 2 பக்கம் லிமிட்டும் சேம் வேல்யூ எல்லுங்கிற ஒரே வேல்யூ நோக்கி போச்சுன்னா அப்போ தான் வந்து அதுக்கு லிமிட் இருக்குன்னு அர்த்தம். அந்த லிமிட்டை நம்ம டிஃபைன் பண்ண முடியும், வரையறுக்க முடியும். ஒரு பர்டிகுலர் புள்ளியில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற புள்ளியில் நீங்கள் இடது பக்கம் இருந்தோ வலது பக்கம் இருந்தோ வேல்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எதை நோக்கி நகரும், அதுதான் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்சிலான் டெல்டாங்கிற 2 நம்பர்ஸு எடுத்துக்கிட்டு, எப்சிலான் வந்து கோடொமைனுக்கான அளவீடு, டெல்டா வந்து டொமைனுக்கான அளவீடாக எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் எப்சிலான்ங்கிற ஒரு நம்பர், எனி நம்பர், நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பரோ சின்ன நம்பரோ எப்சிலான் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது வந்து 0வோடைய பெருசாக எந்த வேல்யூனா நீங்கள் கொடுக்கலாம் எப்சிலானுக்கு. அந்த ஒரு எப்சிலானுக்கும் ஒரு டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ தட் என்ன ஆகும்னா எக்ஸுக்கும் ஏவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ், அதாவது நீங்கள் ஏ மைனஸ் எக்ஸ்னாலும் எக்ஸ் மைனஸ் ஏனாலும் எல்லாமே டெல்டாவுடைய சின்னதாக இருந்ததுன்னா, அந்த டெல்டாவுடைய சின்னதாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் அந்த லிமிட் வேல்யூ எல்லுக்கும் உள்ள வித்தியாசம், இல்லை எல்லுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் உள்ள வித்தியாசமோ எப்சிலானை விட குறைவாக தான் இருக்கும். இதுதான் வந்து எப்சிலான் டெல்டா வரையறுப்பு, இந்த லிமிட்டுங்கிற தத்துவத்துக்கு. எப்சிலானுங்கிறது ஒரு ரியல் நம்பர் கிரேட்டர் தென் 0, டெல்டாங்கிறது இன்னொரு நம்பர். அந்த ரெண்டுத்தையும் வச்சு இப்படி தான் வந்து விளக்க முடியும். இந்த மாடுலஸ்ங்கிறது அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ், அதாவது நீங்கள் 2 நம்பரை கழிக்கும் போது நீங்கள் ஆர்டர் மாற்றினீங்கன்னா வேல்யூ மாறிடும். அதனால தான் இப்போ 3லேருந்து 4 கழிச்சா -1, 4லேருந்து 3 கழிச்சா 1. ஆனால் அந்த மாடுலஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா ரெண்டுமே 1 தான் வரும். அதுக்காக தான் அந்த மாடுலஸ் சிம்பிள் இங்கே பயன்படுது. அது வந்து மாடெக்ஸுங்கிறது அது ஒரு தனித்துவமான சார்பு. அதை வச்சு தான் இந்த வரையறுப்பு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து லிமிட்டுங்கிற ஃபங்க்ஷன் வருது. இந்த லிமிட் கான்செப்ட் ஓகே ஆச்சுன்னா தான் அடுத்த ஸ்டெப் ஆகிய கண்டினியூட்டி. ஏன்னா சார்பு வந்து தொடர்ச்சியாக எந்த வேல்யூக்கு கொடுத்தாலும், எந்த வேல்யூ எக்ஸ் போட்டாலும் ஒய் வேல்யூ வரணும். அப்போ அதே மாதிரி தொடர்ச்சியாக இருந்தால் தான் அது ஒரு வரைபடமாக வரும். அது நமக்கு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது எந்த வேல்யூ போட்டாலும்
தொடர்ச்சியாக அடுத்தடுத்து என்ன வேல்யூ போட்டாலும் நமக்கு அவுட்புட் வந்துக்கினே இருக்கணும். ஸோ இன்புட் வந்து கொடுக்க அவுட்புட் வந்துனே இருக்கணும்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் சார்பினுடைய தொடர்ச்சி தன்மை அதுதான் கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க சரி, இப்போ லிமிட்ன்றது உங்களுக்கு வந்து எந்த டைம்ல நமக்கு யூஸ் ஆகுது, அதனுடைய பர்பஸ் யூஸ் கொஞ்சம் இல்லை சார், இந்த கண்டினியூட்டியை டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் அந்த கான்செப்டை வருது. லிமிட் கேட்குறேன் சார். ஆமாம் சார், கண்டினியூட்டிங்கிற கான்செப்டை வரையறுக்கிறதுக்காக தான் அந்த கான்செப்டே வருது, லிமிட்டுங்கிற கான்செப்ட். ஆக்சுவல் எய்ம் வந்து டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னு புரிய வைக்கணும். இந்த டிஃப்ரென்சியேஷன் ப்ராசஸ்க்கு வெரி எசென்ஷியல் கண்டினியூட்டி. அந்த கண்டினியூட்டிங்கிற கான்செப்டுக்கு எசென்ஷியலே அந்த லிமிட் தான். லிமிட்டுக்கு எசென்ஷியல் சார்புகள், சார்புகளுக்கு எசென்ஷியல் கணங்கள். அப்படி தான், அதனால தான் கணம், சார்புகளுடைய பல்வேறு வடிவங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் லிமிட்டுக்கே வந்திருக்கும். இந்த லிமிட் எப்படி தெரிஞ்சாதான் சொல்லுங்க. ஓகே, ஒன்றும் இல்லை சார். நான் ரியல் வேர்ல்டோட கோரிலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சார், நம்ம மறுபடியும் பேசலாம். இல்லை சார், நீங்கள் சொல்லிடுங்க. அதான் எனக்கு வந்து அந்த எந்த சினாரியோ நம்ம வந்து லிமிட் வந்து ஏன் பண்ணுறோம், அந்த அந்த இது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ சொன்னல சார், கண்டினியூட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறது. கண்டினியூட்டினா என்ன? கண்டினியூட்டிங்கிறது ஒரு வகையான லிமிட்டு. அந்த கண்டினியூட்டிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு வகையான லிமிட்டுங்கிற காரணத்தினால அப்போ லிமிட்னா என்னன்னு தெரியணும். அதுக்காக தான் அந்த லிமிட்டுங்கிற டெஃபினேஷன் வருது. ஸோ கண்டினியூட்டினா என்னன்னா, நீங்கள் கிராஃபில் வரையும் போது எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸு எல்லா நிறைய எக்ஸ் வேல்யூக்கு ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணும்போது கிராஃப் தொடர்ச்சியாக வரணும். வரைபடம் கரெக்ட் தொடர்ச்சியாக வராமல் எங்கேயாவது பிரேக் ஆச்சுன்னா அது வந்து டிஸ்கண்டினியூட்டி சொல்லுவாங்க, தொடர்ச்சி இல்லாத தன்மை. அப்போ அந்த மாதிரி வந்தாக்கா உங்களுக்கு என்ன ஆகும், கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே அங்கே போடும்போது அங்கே எரர் காமிக்கும் அவுட்புட். நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேல்யூ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடும்போது பதில் வருது, 3 போடும்போது பதில் வரலன்னா அப்போது அந்த சார்பு வந்து ஒரு அந்த கண்டினியூட்டிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பூர்த்தி ஆகாத ஒரு சார்பாக இருக்குது. அப்போ அந்த கண்டினியூட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே லிமிட்டுங்கிறதே வரையறுக்கப்படுகிறது. ஏன்னா இப்போ இந்த கண்டினியூட்டியோடைய வரையறுப்பை பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா அதுக்கான வரையறுப்பு என்னென்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. அங்கே வந்து லிமிட்டில் நீங்கள் எந்த வேல்யூ நோக்கி போகுதுன்னு தெரியாது, நம்ம எல்லுன்னு ஏதோ ஒன்று எடுத்துக்கணும், ஏதோ ஒரு நம்பர் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. கண்டினியூட்டினா எக்ஸுக்கு நீங்கள் ஏ போடும்போது என்ன மதிப்பு வருது, எஃப் ஆஃப் ஏ. அந்த மதிப்பு தான் நீங்கள் எக்ஸ் வந்து எக்ஸோட மதிப்பை ஏக்கு இடது புறமோ ஏக்கு வலது வந்தோ நீங்கள் ஏவை நோக்கி கொண்டு போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பு எஃப் ஆஃப் ஏவை நோக்கி தான் செல்லணும். அப்படி இருந்தால் தான் அந்த புள்ளியில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற புள்ளியில் இந்த சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அது கண்டினியூட்டி இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அதுதான் சொல்லுங்க. when drawing the graph of a function y equal to f of x, there is no break in the graph of the curve if y is equal to f of x is continuous. அதுதான். ஸோ அதான் கீழே கொடுத்துருங்க பாருங்க. That means approaching x equal to a from the left or right side of x equal to a. x equal to a என்ற புள்ளியை நீங்கள் x equal to a-க்கு இடது புறமோ இல்லை வலது புறத்துலேருந்தோ நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட்டிங் வேல்யூ எப்படி இருக்கணும்னா ரெண்டுமே சரிசமமாக இருக்கணும். அதே சமயத்தில் ரெண்டுமே எஃப் ஆஃப் ஏங்கிற மதிப்புக்கு சார்போட மதிப்புக்கு சரிசமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அப்போ அந்த சார்பு வந்து கண்டினியூட்டி சார்பு சொல்லுவாங்க. கரெக்டான எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு தமிழில் தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம்னால நான் இப்படி தான் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சேர்ந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டு, கண்டினியூட்டிங்கிறது என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ரெடிக்டபுளாக எல்லா பாயிண்ட்லேயுமே எல்லா டொமைனுடைய எல்லா பாயிண்ட்லேயுமே ஃபங்க்ஷன் வந்து ஒரு ப்ரெடிக்டிவாக இருக்குது. அதாவது ப்ரெடிக்டபுள்னால் கண்டிப்பாக அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதே இந்த கண்டினியூட்டி தான். இந்த கண்டினியூட்டி இல்லைன்னா, கண்டினியூட்டி கான்செப்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் ஷுர் பண்ண முடியாது. இன்புட் என்னென்ன இன்புட் கொடுத்தா அவுட்புட் வரும், எவ்வளோ தொடர்ச்சியாக நீங்கள் என்னென்ன இன்புட் கொடுத்தா
அவுட்புட்டு கண்டிப்பாக வருங்கிறத அதை தீர்மானிக்கிறது இந்த கண்டினியூட்டிங்கிற கான்செப்ட் தான். இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். லிமிட்டு ஆஸ் வெல் அஸ் கண்டினியூட்டி ரெண்டுத்துக்கான பொதுவான ஒரு எடுத்துக்காட்டு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/x மைனஸ் 2ங்கிற சார்பு. இப்போ அதை வந்து x = 2ங்கிற புள்ளியில் சோதிக்கும். என்ன ஆகுது? சோரமன் அந்த சார்பு என்ன சொன்னீங்க இங்கிலீஷ்ல? சார்புனாக்க சார் ரிலேஷன். சார்புன்னு சொன்னீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? என்னது? ரிலேஷன். சொல்லுங்க. டொமைன் கோடொமைன் ரிலேஷன் சார். சரி சார், அதான் சார்புன்னு சொன்னீங்களா? ரைட், புரியுது சொல்லுங்க. சொல்லுங்க சார். இல்ல சார்புன்னு சொன்னீங்களா? அது இங்கிலீஷ்ல கேட்டேன். ரைட், ஓகே. இங்கிலீஷ்ல ஃபங்க்ஷன் சார், தமிழ்ல சார்பு. சார்பு இங்கிலீஷ்ல ஃபங்க்ஷன், தமிழ்ல சார்பு. சரி, ரெண்டு கணங்களை நம்ம வந்து தொடர்பு படுத்துறது தான் சார்பு. ஒரு கணத்துக்கு பேரு தான் டொமைன், இன்னொரு டொமைனுக்கு இன்னொரு சார். இல்ல சார், இங்க பாருங்க, நானே தமிழ் ஆர்வம் உள்ள ஆளு. எனக்கு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் வந்து தமிழ்லயும் சொல்லுங்க, இங்கிலீஷ் சொல்லுங்க. சரியா? இங்கிலீஷ் சொல்லுங்க. இல்ல அந்த வார்த்தைகள் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியலங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல. தமிழ்ல கோடொமைன்னா என்னன்னு தெரியாது. நான் வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் மாறி மாறி எக்ஸ்பிளைன் தான். அதான் பெஸ்ட். ரைட், சாரி. அதான் இப்போ இந்த f(x) = x² - 4/x - 2ங்கிற ஃபங்க்ஷன் என்ற சார்பு அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா x = 2 நீங்கள் டைரெக்டாக பிரதிட்டிங்கன்னா எப்படி தெரியும்னா பார்க்குறதுக்கு 4 - 4 0. இங்கே கீழே தொகுதியில் வந்து நீங்கள் பகுதியிலையும் உங்களுக்கு 0 வரும், தொகுதியிலையும் 0 வரும். அந்த பின்னம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பின்ன வடிவிலான ஒரு சார்பு. அப்போ இந்த பின்ன வடிவிலான சார்பில் நீங்கள் x = 2 போடும்போது 0/0ன்னு வரும். ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் x² - 4 நீங்கள் காரணிப்படுத்தினீங்கன்னா x + 2 × x - 2ன்னு வரும். x - 2 x - 2 உங்களுக்கு ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். வெறும் x + 2 தான் ஆக்சுவலாக இருக்குமே. நீங்கள் x + 2னாக்கா நீங்கள் அது வேல்யூ போடும்போது 4ங்கிறது ஆக்சுவலி வரும். ஆனால் ரெண்டு சைடு நீங்கள் லிமிட் எப்படி போட்டாலும் என்ன அதை வந்து சுருக்குனாக்கா நமக்கு பதில் கிடைக்கும். ஆனால் அப்படியே நம்ம எடுத்து போட்டோம்னா நமக்கு 0/0 வடிவத்தில் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் வந்து எக்ஸ் அப்ரோச்சஸ் 2 வந்து அப்ரோச் பண்ணும்போது அப்போது ஃபங்க்ஷன் வேல்யூ எதை நோக்கி போகும்? 4 நோக்கி செல்லும். பட் சின்ஸ் f(2) வந்து நீங்கள் f(2)ன்னு டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அது 0ல் வந்து முடியுது. இஸ் டிவிஷன் பை 0ல் வந்து முடியுது. அதனால் ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைன்டுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் இது ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகினாலும் அது ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக வரல. ஃபங்க்ஷன் வேல்யூ 0/0. அதனால் இந்த சார்பில் வந்து நமக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வரலை. அதனால் இது வந்து நமக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஏற்றதில்லை. ஆனால் அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 3x + 2 f(x) வந்து 3x + 2ன்னு எடுக்கும்போது x = 1ல் நீங்கள் மதிப்பு போட்டிங்கன்னா என்ன வரும்? 5ன்னு வரும் பிரதிட்டிங்கன்னா. நீங்கள் லெஃப்ட்லேருந்து அப்ரோச் பண்ணாலும் ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணாலும் அப்பையும் உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸுக்கு வந்து 1க்கு பதிலாக 0.5 0.6 0.7 அப்படியே போட்டு போடுங்க. ஆனால் கண்டிப்பாக 5ஐ நோக்கி தான் நகரும். அதேமாதிரி வலது பக்கம் வந்தாலும் அதே ஸ்டோரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எல்லாமே ஈக்குவல் டு 5ன்னு வரதால் இங்கே உங்களுக்கு f(x) = 3x + 2ங்கிற சார்பு, அதாவது அந்த ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, எல்லாமே லிமிட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூமே ஈக்குவல் ஆகுது. அப்படி இருக்கும்போது அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி சார்புகள் தான் நமக்கு ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணும்போது, ஏன்னா டேட்டா சயின்ஸில் த்ரூ ப்ரோக்ராமிங் மூலமாக தான் நம்ம வந்து கற்றுக்க வைக்கிறோம் மிஷின் லேர்னிங். அப்போ தான் வந்து அது வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு உதவுது. அப்போது கண்டிப்பாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அது கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் சார் யூனிட் 1 மொத்த பார்ட்டு. நான் முழுவதும் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருந்தா கேளுங்க. சொல்லுங்க சார். ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏன் கொஞ்சம் கால்குலஸ் ட்ரை சப்ஜெக்ட் தான், புரிஞ்சுங்க. வழி இல்லை, படிச்சு தான் ஆகணும். கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும்.
திருப்பி வீட்டில் போய் வீடியோ பாருங்க இருக்கா. சரி, அடுத்தது யூனிட் 1 முடிச்சுட்டா சிவராமன்? ஆமாம் சார். ஓகே ரைட். அடுத்த யூனிட் 2 கண்டினியூ பண்ணுறீங்களா? அடுத்த யூனிட் வந்து டெரிவேட்டிவ் தான் பேசிக்கு. டிஃப்ரென்சியேஷன்னா என்ன, அந்த டிஃப்ரென்சியேஷனுடைய விதிகள், கூட்டல் விதி, கழித்தல் விதி, பெருக்கல் விதி, வகுத்தல் விதி எல்லாமே அடுத்து வரும். அதுதான் வந்து மெயினே தேவைப்படும். அடுத்தது அப்படியே இன்டகிரேஷன், அந்த பக்கம் இன்டெக்ரல் கால்குலஸில் இன்டகிரேஷன் இதனுடைய எதிர் வினைன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்சியேஷனுடைய எதிர் வினைன்னு சொல்லுவாங்க. அது நியூட்டனுடைய 3ஆம் விதிப்படி பார்த்தா, இன்னொரு விதத்தில் பார்த்தா அது ஒரு வகையான கூட்டுத்தொகை. ஸோ அப்படி தான் இனிமேல் வந்து நாளைக்கு என்னால் கிளாஸ் எடுக்க முடியல, நான் ஏற்கனவே குரூப்பில் தெரிவிச்சிட்டேன். இப்போ யூனிட் 1 முடிச்சாச்சு. இப்போ யூனிட் 2 வந்து கண்டினியூ பண்ணுறீங்களா? இல்லை சார், நான் ரெடி பண்ணல சார், சாரி. சரி, நோ ப்ராப்ளம். சரி சார், நோ ப்ராப்ளம். சரி சரி, ஓகே. சாரி. சரி, ரெக்கார்ட் ஸ்டாப் சார். பண்ணலாமா? இப்போ டிஸ்கண்டினியூஸ். திருப்பி क्वेश्चन கேளுங்க. பர்னிதரன் திருப்பி क्वेश्चन கேளுங்க. சார், இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் என்ன சொன்னீங்கன்னா, கண்டினியூஸ்ல ப்ரெடிக்ட் பண்ணலாம், டிஸ்கண்டினியூஸ்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆமாம் சார், அது ஒன்று தான். அதுதான், ஏன்னா உங்களுக்கு இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ, இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு இன்புட் கொடுத்துக்கினே இருக்கீங்க, இன்க்ரீசிங் மோட்லேயோ இல்லை டிக்ரீசிங் மோட்லேயோ வேல்யூஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது என்னென்ன அவுட்புட் வருதுன்னு நோட் பண்ணுறீங்க. சப்போஸ் ஒன்றுத்துக்கு உங்களுக்கு அவுட்புட்டே வரலன்னா, பிரேக் ஆகுதுன்னா, எரர் வருதுன்னா, அப்போ கண்டினியூப்பாக அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூஸாக தான் இருக்கணும். ஒன்று டிஸ்கண்டினியூஸாக இருக்கணும், இல்லைனா ப்ரோக்ராம் சரியாக எழுதிருக்கணும். பட் அது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதியிருந்தாங்கன்னு என்று அசியூம் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பாக டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதுதான். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. Any other question? Any other questions? இது வந்து சின்ன யூனிட்னால சீக்கிரம் முடிஞ்சிச்சு. அடுத்ததெல்லாம் அப்படி கிடையாது. அடுத்தது வந்து பெரிய யூனிட், அதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. அது நடத்துறதுக்கே 2 கிளாஸ் கிட்ட ஆகும். அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிக நேரம் தான் எடுத்துக்கும். சரி, ஓகே. நான் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ அவசியம் ஷேர் பண்ணுங்க. அதாவது இந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில், இந்த மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லும்போது, மாற்றங்கள் எவ்வளோ வேகத்தில் நடைபெறுகிறது அப்படிங்கிறது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச், அந்த ரேட் ஆஃப் சேஞ்சை ஸ்டடி பண்ணுறது தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறோம். அது என்னன்னா, ஒரு சார்பு வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வேல்யூ போகும், எந்த அளவுக்கு கம்மியான வேல்யூ போகும். அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த சைன் எக்ஸு காஸ் எக்ஸுங்கிற முக்கோணவியலில் வரக்கூடிய சார்புகள். இதை எடுத்துட்டீங்கன்னா முதல்ல ஏறும் அப்புறம் இறங்கும். இது வந்து முதல்ல ஏறும் அப்புறம் இறங்கும், மாறி மாறி வரும். 2 சார்புகளுமே ஒன்று இறக்கம் அடைஞ்சு ஏற்றமடையும், இல்லைன்னா ஏற்றமடைஞ்சு இறங்கமடையும். அப்படியே மாறி மாறி சைக்கிளிக்காக பீரியாடிக்கலி போயினே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதில் அந்த டெரிவேட்டிவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து இன்க்ரீசிங் மோட்லேருந்து டிக்ரீசிங் மோடுக்கு வருது, இல்லை டிக்ரீசிங் மோட்லேருந்து இன்க்ரீசிங் மோடுக்கு வருது, இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னொரு வகையில் பார்த்தா, வடிவியல் ரீதியாக பார்த்தா, ஒரு பாயிண்டில் நீங்கள் டெரிவேட்டிவ், ஒரு ஃபங்க்ஷன் சார்புக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் டேன்ஜென்ட் தொடுக்கோடு வரைஞ்சிங்கன்னா, அந்த வளைவாக தான் எப்பவுமே சார்புகள்னாலே வளைகோடுகள் தான் இருக்கும். எக்ஸப்ட்டு இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த சார்பு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோடுகளாக வரும். நேர்கோடுகள் வரும்போது அங்கே தொடுகோடு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நேர்கோடுகள் அல்லாத மற்ற சார்புகள் எதாக இருந்தாலும் தொடுகோடுன்னு ஒன்று வரையும். தொடுகோடுனா ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் சந்திக்கும், ஆனால் மற்ற எந்த புள்ளியிலையும் சந்திக்காமல் அது போகும். அந்த கோடை தான் தொடுகோடுன்னு சொல்லுவாங்க. அந்த தொடுகோடுனுடைய சரிவு, அதை தான் வந்து ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் சொல்லுவாங்க. ஸோ ஜியோமெட்ரிக்கலி ஸ்பீக்கிங், டெரிவேட்டிவ் இஸ் கிவ்ஸ் தி ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் அட் த பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த தொடுகோடுனுடைய சரிவு அந்த ஒரு புள்ளியில் கொடுக்கக்கூடியது தான் இந்த dy/dxங்கிற அந்த டெரிவேட்டிவ். இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. ஸோ அது ஒன்று. அதே சமயம்
இந்த மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி எந்த இடத்துல ஏற்றம் அடையுது, எந்த இடத்துல இறக்கம் அடையுது, இது எல்லாமே அந்த மாறுது. ஏற்றத்துலேருந்து இறக்கம் மாறுறது, இறக்கத்துலேருந்து ஏற்றம் மாறுறது, இல்லை ஸ்டெபிலிட்டியாக போகிறது, இது எல்லாமே கண்டுபிடிக்க உதவுறது தான் இந்த டிஃப்ரென்ஷியேஷன். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இல்லைன்னா இந்த எதுவுமே நமக்கு தெரிய வராது. அதே மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்சு, எல்லா பொருளுடைய அந்த வளர்ச்சி அடையுதா இல்லை குறுகுதா, இது எல்லாமே ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இப்போ நாட்டின் மக்கள் தொகையோடைய வளர்ச்சியோட அப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. ப்ரெசன்ட் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வளர்ச்சி விகிதமும் இல்லை வீழ்ச்சி விகிதமும் இருக்கும். சொல்லுங்கள் சொல்லுங்கள் படம் சொல்லுங்கள் சார். இல்லை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே கண்டினியூ பண்ணுங்க. ஏதாவது டவுட் கேட்டாங்க? என் டவுட் இருக்கா? நீ கண்டினியூ பண்ணுங்க. அதான் சார். அவ்வளோதான் சார். அவ்வளோதானே? தான்